السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونادى أصحاب الجنة أصحاب النار أن قد وجدنا ما وعدنا ربنا حقا فهل وجدتم ما وعد ربكم حقا قالوا نعم فأذن مؤذن بينهم أن لعنة الله على الظالمين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆணைக்கும் கட்டளைக்கும் இணங்கி அல்லாஹுவை தூய எண்ணத்துடன் பிரார்த்திக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அல்லாஹுடைய இறையெல்லாம் பள்ளிவாசலிலே அமர்ந்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் பிரார்த்தித்து அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். நம்மவர்களுடைய தூய எண்ணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூலாக்கி நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்று நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மவர்களையும் நம்முடைய உற்றார் உறவினர் குடும்பத்தார்கள் சந்ததிகள் அனைவரையும் நாளை மறுமையில் குறிப்பாக மோமின்கள் உலக மோமின்கள் அனைவரையும் நாளை மறுமையில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி என்னுடைய இந்த ஜும்மாவுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு சுவர்க்கம் நரகம். அதாவது ஒவ்வொரு முஸ்லிம்களும் இஸ்லாமிய கடமைகள் 5ஐயும் ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் 6ஐயும் 6 நம்பிக்கை விஷயங்களையும் உறுதி கொண்டு நம்ப வேண்டும். 5 இஸ்லாமிய கடமைகள் ஒரு முதல் கடமையாக இருக்கக்கூடிய கலிமா ஷஹாதத்தை உள்ளத்தால் உறுதி கொண்டு நாம் அதை ஏற்று அதற்கு பின்னால் உள்ள இன்னபிற அமல்கள் தொழுகை நோன்பு வசதி வாய்ப்பிருந்தால் ஜக்காத்து அதுபோன்றே உடலாலும் பொருளாலும் பணத்தாலும் சக்தி உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறை ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த கட்டாய கடமையை நாம் புரிந்து அந்த இஸ்லாமிய கடமைகளை ஏற்றிருப்பதை போன்று ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலே
அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களையும் அல்லாஹ்வுடைய வேத கிரந்தங்களான எல்லா வேதங்களையும் நம்புவதை கொண்டு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் கொண்டு வந்த குர்ஆனை நம்ப வேண்டும். அடுத்தபடியாக 5வது நம்பிக்கை சார்ந்த விஷயம் மறுமையை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையில் தான் இந்த சுவர்க்கம் நரகம் எல்லா விதமான குற்றங்களுக்கும் தண்டனையும் எல்லா விதமான பரிசுகளுக்கு எல்லா விதமான நற்செயல்களுக்கு பரிசையும் அல்லாஹ் நாளை மறுமையில் தருவான் என்று எதிர்பார்த்து நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் அப்படி நம்ப வேண்டும். இப்படி நம்பிக்கையில் குளறுபடியோ நம்பிக்கையில் குறைபாடோ நம்பிக்கையில் இன்மையோ இருந்தால் அவர்கள் உண்மையான முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த முஸ்லீம்கள் தெரிய வேண்டிய விஷயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது நாதா அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வை முழுக்க இவ்வுலகத்தில் நம்பி நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் தாங்கி பொறுமை காத்து அல்லாஹ்வாக வாழ்ந்து மடிந்த அந்த மூமினான மக்கள் சொர்க்கம் செல்லபோது அந்த நேரத்தில் அஸ்ஹாபன் நார், அந்த நரகத்தை உடையவர்கள் அந்த சொர்க்கத்தை உடையவர்கள் நரகத்தை உடையவர்களை பார்த்து கேட்பார்கள், அன்கது வஜத்னா மா வாதனா ரப்புனா ஹக்கா, எங்களுக்கு சொர்க்கவாசிகள் கூறுவார்கள், எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்த விஷயத்தை அல்லாஹ் இங்கே நிறைவேற்றி தந்து விட்டான். ஃபஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்த விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை தருவேன் என்று வாக்களித்திருந்தான். அதனால் நாங்கள் பொறுமை காத்து சிரமங்கள் கஷ்டங்களை எல்லாம் தாங்கி எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை எல்லாம் தாங்கி அல்லாஹ்வாகவே வாழ்ந்து நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அப்படி வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை வாக்களித்தானோ அந்த வாக்கை நிறைவேற்றி தந்திருக்கிறான். அந்த சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே நாங்கள் திளைத்திருக்கிறோம். உங்களுக்கு அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தானே அது உங்களுக்கு கிடைத்து விட்டதா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் காலு நஅம், அந்த நரகவாசிகள் எல்லாம் சொல்வார்கள், ஆம் எங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தது கிடைத்து விட்டது. என்ன வாக்களித்தது கிடைத்து விட்டது? நாங்கள் தாண்டோண்டித்தனமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஏற்று நடக்காத காரணத்தினால் நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்று அந்த நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்வார்களாம். ஃபஅذன முஅذினும் பைனஹும் அன் லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அந்த நேரத்திலே அங்கே அறிவிக்கக்கூடியவர் சொல்வார், அல்லாஹ்வுடைய சாபம் இந்த அநியாயக்காரரான அல்லாஹ்வையும் ரசூலையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மறுமையையும் மதிக்காமல் மறுத்த இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு உண்டாகட்டும் என்று அந்த மலக்குமார்களிலே சிலர் இப்படி ஒரு வாசகத்தை அவர்களுக்கு பிரார்த்தித்து, அதாவது சபித்து சொல்வார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இவர்கள் மத்தியிலே எவ்வளவு தூரம் இருக்கும் என்று பார்த்தால் பல லட்சம் மைல் தூரம் இருக்கும். அது அன்றைய காலகட்டத்தில் 1500 வருடங்களுக்கு முன்னால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்தை அந்த சஹாபாக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய எண்ண பிரகாரம் அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அவருடைய ஈமான் பிரகாரம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதில் அவர்கள் எந்த சந்தேகம் நிலைத்ததாக இல்லை. நாம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய நம்ம மக்கள் சமீப காலமாக அதை இப்போ புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிந்து கொள்ளலாம்? இப்போது நாம் ஒரு நாட்டிலே இருக்கிறோம், அதாவது நமக்கு இங்கே பகலாக இருந்தால் இன்னொரு நாட்டிலே இரவாக இருக்கும், நம் நாட்டிலே இரவாக இருந்தால் அந்த நாட்டிலே பகலாக இருக்கும். இப்படி சுமார் 12-13 மணி நேரங்கள் வித்தியாசப்படக்கூடிய இந்த உலகத்திலேயே பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தூரத்துக்கு அப்பா இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் நாம் இன்று சதாவும் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம் மனிதர் கண்டுபிடித்திருக்கிறான். அதே போன்று நாம் அவர்களிடத்திலே உடனுக்குடன் ஒரு தகவல்களை உடனே பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஆற்றலையும்
அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சந்திக்கக்கூடிய இந்த விஷயம் எத்தனையோ லட்சம் மைல் தூரத்துக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய அவர்கள் சந்திப்பார்கள் என்ற விஷயத்தை இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இது போன்ற தொலைக்காட்சி தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக இதை நாம் உறுதி செய்கிறோம். இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது, நரகத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மஃபிரத்தின் வஜன்னத்தின் அர்துஹா கஅர்லிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஸாரிஉ இலா மஃபிரத்தின் வஜன்னத்தின். முஃமினான மக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பாவ மன்னிப்புக்காகவும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுவதற்காகவும் நீங்கள் விரைந்து வாருங்கள், உங்களுடைய நல்லவர்களை எல்லாம் விரைந்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சமாவாத்தி வல்லர், அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வானமும் பூமியும் எல்லாம் இணைந்தாலும் அந்த சொர்க்கத்துக்கு நிகராகாது அதனுடைய நீளமும் அகலமும். அதை போன்று இந்த நரகத்தை பற்றி சொல்லும் போது, இந்த நரகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நரகத்தை பற்றி சொல்லும் போது இந்த பூமியினுடைய 13 லட்சம் மடங்கு பெரிய விஷயம்தான் சூரியன். ஒரு சூரியன், நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் இந்த பூமியை விடவும் 13 லட்சம் 15 லட்சம் மடங்கு பெருசாக இருக்கிறதாக இந்த விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 15 லட்சம் மடங்கு பூமியை விடையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனையும் அந்த சந்திரனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நரகத்தில் தூக்கி உள்ளே போடுவானேயானால் அது சௌரானி முக்கம்பிரானி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 2 காளை மாடு எப்படி சுற்றி பொதுங்கி அப்படி சுற்றப்பட்டிருக்குமோ அதை போன்றுதான் அந்த சூரியனும் அந்த சந்திரனும் பூமியை விடையும் 13 லட்சம் இன்னும் சொல்ல போனால் 15 லட்சம் மடங்குள்ள இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தினுடைய அளவை விட 15 லட்சம் மடங்குள்ள அந்த சூரியனையும் அந்த சந்திரனையும் அந்த நரகத்துக்குள்ளே தூக்கி போட்டால் 2 காளை மாடை போன்றுதான் அந்த சூரியனும் சந்திரனும் இருக்கும் என்று சொன்னால், அந்த நரகத்தினுடைய அளவு எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வீற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சதாவும் இஸ்லாத்தையும் ஈமானையும் குர்ஆனையும் அல்லாஹையும் மறுமையும் பற்றி எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது. நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு சப்தம், பிரம்மாண்டமான ஒரு சப்தம் கேட்டால் அது என்ன சப்தம் என்று கேட்போம் அல்லவா? அதை போன்றே நபித்தோழரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சப்தம் கேட்கிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அந்த சஹாபாக்களை சொல்லுகிறார்கள், இது சமீனா வஜபா, ஒரு அதிபயங்கரமான சப்தம், நாங்கள் எல்லாம் திடுக்கிட்டோம், பயந்து விட்டோம், நாங்கள் நடுநடுங்கி விட்டோம், எங்களை புரியாமலே நாங்கள் பயந்திருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சப்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன ஒரு சப்தம் கேட்டதா? ஆம், சப்தம் கேட்டது. என்ன சப்தம் என்று தெரியுமா? பிஅன்னஹு ஹஜருன் வமா பிஹி பின்னாரி குந்த சபீன ஹரீஃபா. அந்த சப்தம் என்ன தெரியுமா? நரகத்தினுடைய மேல் பகுதியிலிருந்து ஒரு கல் விழக்கூடிய சூழ்நிலை, அது 70 ஆண்டுக்கு முன்னால் தள்ளிவிட்ட அந்த கல் இப்போது அந்த நரகத்திலே விழுந்த சப்தம் தான் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், அந்த நரகம் எப்படிப்பட்ட அளவு அகலமும் வீதியும் நீளமும் இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பொருளை மேலோங்கி இருந்தால் சில வினாடிகளிலோ இன்னும் அதிகபட்சமாக சில நிமிடத்திற்குள்ளாக விழக்கூடிய அந்த இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழி, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த சப்தம் என்ன சப்தம் தெரியுமா? வானலோகத்தில் நரகத்தினுடைய மேல் பகுதியில் உருட்டி விட்ட அந்த கல் நரகத்தை சென்றடைந்திருக்கிறது. அதனுடைய காலம் 70 ஆண்டுகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னால் அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னதை போன்று பூமியை விட 15 லட்சம் மடங்குரிய அந்த சூரியனும் அந்த சந்திரனையும் நரகத்துக்குள்ளே போட்டால் அந்த நரகத்தில் அது 2 காளை மாட்டினுடைய அளவுதான் கிடக்கும் என்று சொன்னால், அந்த நரகம் எவ்வளோ பெரிய கொடிய அளவு
ஆவியுடையதாக இருக்கும். இதெல்லாம் யாருக்காக தண்டனையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான்? அந்த நரகத்தை பற்றி சொல்லும்போது சாதாரண ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் குற்றம் இழைத்ததற்காக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத காரணத்திற்காக, அல்லாஹ்வை மறுத்ததற்காக, அல்லாஹ் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் மறுப்பு காணித்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை அங்கே உள்ளே நரகத்தினுடைய உள்ளே தூக்கி போடும்போது அவன் தோலெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் ஃபபத்தல்னாஹும் ஜுலூதா. அவனுடைய தோலெல்லாம் கரிந்து 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 சாம்பலானாலும் மீண்டும் 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 அவனுடைய தோலை நான் புதுப்பிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதென்ன தோலை மட்டும் புதுப்பிப்பது என்று சொன்னால், மனித உடம்பிலேயே அதிக வலியை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு தோலாகத்தான் இருக்கிறது. அந்த தொலியை தான் நான் கரித்து சாம்பலாக்கி விட்டாலும் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதை போன்று ஒரு மனிதன் எவ்வளவு அளவாக அந்த நரகத்தை போவான் என்று சொன்னால் 42 முழம் அளவு ஒரு மனிதன் அங்கே ஆகிவிடுவான். அதை போன்று அவனுடைய தோல் புஜத்தினுடைய தூரம் சொல்லும் போது மசீரத்த சலாசத்த ஐயாமின் 3 நாட்கள் பயணம் செய்யலாம். அப்படி ஒரு மனிதனுடைய ரூபம் அங்கே ஆகிவிடும். கொடுமைப்படுத்துவதற்காக, கஷ்டப்படுத்துவதற்காக ஒரு உண்மையான மனிதனாக வாழாத காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் நரகத்திலே தூக்கி போடப்படும் போது அவனுடைய 2 தோல் புஜமுமே 3 நாள் பயணம் செய்யக்கூடிய தோல் அளவாகிவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவனுடைய ஒவ்வொரு பல்களும் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பல்லினுடைய தோற்றத்தை சொல்லும் போது உஹது மலை அளவு அவனுடைய பல் ஆகிவிடும் என்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது 6 கிலோமீட்டர் வீதியும் 2 கிலோமீட்டர் உயரமும் உடைய உஹது மலை அளவுடைய அளவுக்கு ஒரு நரகவாதியுடைய பல் ஆகிவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் இருக்கும் இடம், அந்த நரகவாசி இருக்கக்கூடிய இடம், அவனுடைய இடம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் சொன்னால், பைன மக்காவல் மதீனா, மதீனாவுக்கும் மக்காவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? சுமார் ஏறக்குறைய 450 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த தூரம் அளவு அவனுடைய பின்பகுதி ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட கடுமையான கஷ்டமாக கொடுமையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட கொடிய நரகத்துக்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க நரகவாசிகளை அனுப்பி அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் கொடுமையும் கொடுப்பார் என்று சொன்னான். காரணம், இவன் இந்த உலகத்தில் வாழும்போது தான் யார், தன்னை படைத்தது யார், படைத்த இறைவன் சொன்ன விஷயம் நமக்கு தேவையில்லை என்று வாழ்ந்த காலத்தினால் அல்லாஹ் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நரகத்திலே வீழச் செய்து இப்படிப்பட்ட தண்டனையெல்லாம் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிடத்திலே சொல்லும்போது பல்வேறு குர்ஆன் திருமறை வசனங்களில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒவ்வொரு விதவிதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த நரகத்தை பற்றி சொல்லும்போது, இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நமிலத்து ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதா. அதுதான் நாம் சொன்ன இந்த விஷயம். அவர்களுடைய தோள்களை எல்லாம் கருகிவிடும் போதெல்லாம் புது 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 தோள்களை நான் உண்டாக்கி அவர்களை கஷ்டப்படுத்துவேன், அவர்களுக்கு தண்டனையை வழங்குவேன் என்று சொல்லுகிறான். அல்லது இன்னொரு இடத்தில் சொல்லும்போது, வல்லதீன கஃபரு ரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம வ பிஅஸல் மஸீர். அதாவது காபிரான மக்கள், அல்லாஹ்வை நிராகரித்த மக்களுக்கு கடுமையான தண்டனையை நான் நரகில் கொடுப்பேன். அவர்கள் தங்குமிடத்திலே மிக கெட்ட இடம் அதுதான். அந்த நரகவாசிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீசி தூக்கி அந்த நரகத்திலே போடும்போது சமியூலஹா ஷஹீக்கன், கர்ஜனைகளும் சப்தமும் ஓலமும் அப்படி சவுண்டு சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வகிய தபூர், அவர்கள் அந்த அந்த இந்த சப்தம் கொதித்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். தக்காது தமையஸ் மினல் கைர், அது கோபத்தினால் அந்த நரகமே கோபப்பட்டு அப்படி வெடித்து விடுவது போல் இருக்குமா. குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜின், கூட்டம் கூட்டமாக தூக்கி எறியப்படும் போது சஅலஹும் ஹஸனத்துஹா, அந்த நரகத்தினுடைய பாதுகாவலர்கள்லாம் கேட்பார்களாம்,
அலம் யாத்திக்கும் நதீர், உங்களிடத்திலே எச்சரிக்கக்கூடியவர் வந்தாரா? இறை தூதர்கள் வந்தார்களா? வரவில்லையா? நல்லது எது கெட்டது எது சொல்லித் தந்தார்களா? அல்லாஹ்வின் ரசூலை சொல்லித் தந்தார்களா? சொல்லித் தரவில்லையா என்று கேட்கும்போது காலோ பலா, எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். கது ஜானா நதீர், எங்களிடத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் பற்றி எடுத்து எம்பக்கூடிய தூதர்களெல்லாம் வந்தார்கள். ஃபகஸ்ஸப்னா, நாங்கள் பொய்யாக்கி விட்டோம், நாங்கள் பொய்ப்படுத்தி விட்டோம், அவர்களை மறந்து விட்டோம். ஒக்குல்லாமா நஸலல்லாஹு ஷைஇன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதெல்லாம் இறக்கி வைத்து சொன்னானோ இன்னந்தம் இல்லா ஃபி ضلالin கபீர், அவர்களிடத்திலே நாங்கள் கூறினோம், நீங்கள் அநியாயக்காரராக இருக்கிறீர்கள், வழிகேட்டில் இருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொய்யான விஷயமாக இருக்கிறது என்று அவர்களிடத்திலே நாங்கள் மறந்து பேசிய காரணத்தினால் இப்படிப்பட்ட தண்டனைக்கு ஆளாக இருக்கிறோம். காலு லவ் குன்னா நஸ்மல் அவ் நாய்க்கள் மாக்குன்னா பி அஸ்ஹாபி ஸயீர், நாங்கள் இவைகளெல்லாம் கேட்டிருந்தால், நாங்கள் இதெல்லாம் சிந்தித்திருந்தால் இப்படிப்பட்ட சயீர் இந்த நரகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிருக்காதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அந்த நரகவாசிகள் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் என்று நரகவாசிகளை பற்றி உணர்த்தி காட்டியிருக்கிறான் என்று சொன்னால், அதே போல சொர்க்கவாசிகளை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம சுமரா, அந்த நரகவாசிகள் எல்லாம் ஓட்டி செல்லப்படும், இழுத்து கொண்டு வரப்படும். இதா ஜஹன்னம சுமரா, கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு வரப்படும். இதா ஜாஹா, அதன் அருகிலே வரும்போது புத்திகத்து அபு ஆபுகா, அந்த நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். காலலகா ஹசனத்தா அதன் ஏற்றிக்கும் ஒரு சுலர் எங்கும் எத்தலோன்னு அனைத்தும் ஆயாத்து ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சிகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ரசூலுமார்கள் வந்தார்களா? வரவில்லையா? வைந்தரோனக்கும் திக்கா யோமிக்கும் ஹாதா, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு எச்சரித்தார்களா இல்லையா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் காலூ பலா, ஆம் எங்களுக்கு எச்சரித்தார்கள். வலாக்கின் ஹக்கத்து கலிமத்துல் அதாப், அல்லாஹ்வுடைய இந்த தண்டனை எங்கள் மீது கடமையாகிவிட்டது, காபிராகிவிட்ட எங்களுக்கு இது கடமையாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அபுஆப ஜஹன்னம், நீங்கள் ஜஹன்னத்தினுடைய ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தினுடைய வாசலிலே நுழையுங்கள். ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருங்கள். ஃபபிஅஸ மஸ்வல் முகذبீன், ஃபபிஅஸ மஸ்வல் முதக்கபிரீன், இப்படி தாண்டோண்டித்தனமாக தன்னிச்சையாக வாழ்ந்து அகந்தையும் பெருமையுடன் வாழ்ந்த மக்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட கெட்ட இடத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறான் என்று அங்கே வானவர்கள் மூலமாக சொல்லப்படும். அதே போன்று அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட அந்த மோமினான மக்கள் வசீகல்லதீன தக்கோ ரப்பஹும் இலல் ஜன்னத்தி சுமரா, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்று அல்லாஹ்வை முழுக்க முழுக்க பயந்து வாழ்ந்த மக்கள் ஹத்தா இதா ஜாவுகா முத்திஹத் அபுகா வபுகா, அவர்களை சொர்க்கத்தினுடைய அருகிலே கொண்டிருக்கும் போது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். வக்காலர்கள் ஹசனத்துகா, இந்த சொர்க்கத்து வாசல்களில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் கேட்பார், சொல்வார்கள் சலாமும் அனைக்கும் திருத்தும், அல்லாஹ்வுடைய சாந்தி சமானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துக்கள் கூறி அவர்கள் வரவேற்று நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாருங்கள். ஃபத்ஹுலுஹா ஹாலிதீன், நீங்கள் இங்கே பெர்மனண்டாக நிரந்தரமாக இருந்து கொள்ளுங்கள். உடனே காலு அல்ஹம்துலில்லாஹ், அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லது எப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொன்னால் சதக்கனா வாதஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை வாக்களித்தானோ அதை எங்களுக்கு நிறைவேற்றி தந்துவிட்டான். வாவரசனல் அர்த நத்தபவ்வவ் மினல் ஜன்னா, இந்த சொர்க்கத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழ்ந்து கொள்வோம். ஹைஸ நஷா, நாங்கள் விரும்பியவாறு வாழ்ந்து கொள்வோம். ஃபநிஅம அஜ்ருல் ஆமிலீன், இப்படி அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்று அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்து நாங்கள் நல்ல முறையான முறையில் மூமினாக ஈமான் கொண்டு வாழ்ந்த காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு பயந்து எங்களுடைய அமல்களை எல்லாம் செய்த காரணத்தினால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பரிசை தந்திருக்கிறார் என்று அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய வானவர்களும் அவர்களுக்காக முஹம்மது கூறி சலாமுன் அலைக்கும் என்று திருத்தும், நீங்கள் விரும்பிய பிரகாரம் இங்கே வாழுங்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நல்ல மன்களாக அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வாழ்க்கையை நாம் வாழ்ந்து எம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என வேண்டி எனது முதல் குத்பாவை நிறைவு செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ்.